டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஷேர் மார்க்கெட்ல எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு நம்மளால ரெண்டு வெப்சைட்ல பார்க்க முடியும். ஒன்னு என்எஸ்சில பார்க்கலாம், இன்னொன்னு மணி கண்ட்ரோல்ல பார்க்கலாம். இது ரெண்டுலயும் எப்படி வியூ பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கூகுளில் என்எஸ்சி இந்தியா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சியில் இருக்கு. என்எஸ்சியில் ஓல்டு பேஜ் இருக்கு, ஒன்று நியூ அப்டேட்ல இருக்க பேஜ் இருக்கும். நீங்கள் மேலே இந்த இடத்துல www.1nsc india.com இருக்கு இல்லையா, இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஓல்டு வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்துடும். லைவ் மார்க்கெட்ல மவுஸை நீங்க வச்சீங்க அப்படின்னா கீழே ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னா நமக்கு இந்த இடத்துல நிஃப்டி 50 அப்படின்னு இருக்கு இல்லையா, நிஃப்டி 50ல இருக்க 50 கம்பெனிஸோட ஷேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். இந்த நிஃப்டி 50 இல்லாம எவ்வளவு செக்டர்ஸ் இருக்கு அதோட டீடைல்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நிஃப்டி 15 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு டீடைல்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இதுல நீங்க வியூ பண்ணிக்க முடியும். இதே மாதிரி கீழே ஸ்லைட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இதுல ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மளால இதுல வியூ பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி பேங்க், நிஃப்டி எனர்ஜி, ஸோ உங்களுக்கு எந்த செக்டார்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த செக்டாரை மட்டும் சூஸ் பண்ணணும். அப்படின்னா நீங்க ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் அப்படின்ட்டு நீங்க இதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேங்க்ல எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அதோட கம்பெனிஸோட நேம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வியூ ஆகும். இல்ல எனக்கு பேங்க் வேணாம், நான் வேற ஏதாவது செக்டார் நீங்க அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஐடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா ஸோ ஐடி கிளிக் பண்ணுங்க. இல்லை எஃப்எம்சிஜி இல்லை எனர்ஜி, உங்களுக்கு எந்த செக்டார்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த செக்டார்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த செக்டார்ல இருக்க கம்பெனிஸோட நேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ஈஸியாவே வியூ பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நிறைய ஷேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களால அனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்மால் கேப் அப்படின்ட்டு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நீங்க நிறைய ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த ஷேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப்ல இருக்கா இல்ல மிட் கேப்ல இருக்கா இல்ல லார்ஜ் கேப்ல இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ இதுல ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூட இதுல என்னென்ன ஷேர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு உங்களால வியூ பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கம்பெனி சூஸ் பண்ணும், அதுக்கப்புறம் டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணோம் அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல நம்மளோட சேனல்ல வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம மணி கண்ட்ரோல் வெப்சைட்ல எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மணி கண்ட்ரோல் PE ரேஷியோ அப்படின்ட்டு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா கூகுள்ல ஃபர்ஸ்ட் இருக்க லிங்க்ல கிளிக் பண்ணுங்க. ஸோ டாப் 100 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மணி கண்ட்ரோல்ல இருக்க எல்லா ஸ்டாக்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். என்எஸ்சி வெப்சைட்ல நம்ம எப்படி வியூ பண்ணோமோ அதே மாதிரி இதுல ஒரு குறிப்பிட்ட செக்டாரை நீங்க வியூ பண்ணலாம். என்எஸ்சில ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப நிஃப்டி ஐடி, நிஃப்டி பேங்க் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதுல அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு கம்பெனிஸோட நேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வியூ ஆகும். இதுல நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டை பாத்தீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ அந்த குறிப்பிட்ட ஃபீல்டை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்மளால சூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்க சுகர் கம்பெனிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல சுகர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த சுகர் அப்படின்ட்டு நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சுகர் கம்பெனிஸ்ல இருக்க நேம்ஸ் டோட்டலா இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த சுகர் கம்பெனில நீங்க எந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதையும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. செக்டார் வேணும், இப்போ நான் ஒரு பேப்பர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ ஒரு பேப்பர் கம்பெனி, ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ பேப்பர் கம்பெனிஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு ஸோ ஓவராலாக நம்மளால இதில் வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிகினர்ஸாக இருந்து நீங்கள் லாங் டேர்ம் இல்லை ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஷேர் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்குற செக்டார்ல இருக்க ஷேர்ஸை எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.